வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இந்த புரட்டாசி மாதம் பிதுர் காரியங்களை செய்வதற்கு மிகவும் ஏற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுவும் இந்த பௌர்ணமிக்கு மறுநாள் இந்த பிதுர் காரியமானது தொடங்குகிறது. நீங்கள் உங்களுடைய முன்னோர் வழிபாடுகளை செய்தீர்களேயானால் கண்டிப்பாக மீண்டும் உங்களுக்கு இது போன்ற தொந்தரவுகள் ஏற்படாது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதல் திருமணம், குழந்தையின்மை, படிப்பில் கவனமின்மை, இது எல்லாம் உங்களுக்கு வரும். எல்லா பிரச்சனைக்கும் காரணமே கடவுள் இல்லை, இந்த துர்மரணத்தினால் ஏற்படுகிற தோஷம்தான், பிதுர் சாபம். நீங்கள் முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாததினால் ஏற்படுவதுதான் இந்த சாபம் அப்படின்னு சொல்றாங்க. இது எத்தனாம் தேதி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18/9 புதன்கிழமை என்று தொடங்குகிறது. அன்றைய தினம் முதல் நீங்கள் தர்ப்பணம் செய்வதற்கு வசதி இருந்தால் செய்யுங்கள். உங்களுக்கு வசதி இல்லை என்றால் அன்றைய தினம் ஒரு தர்ப்பணம் செய்து கொள்ளுங்கள். மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்? இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும்? மிதுன லக்னம் இவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆக்சுவலா இந்த கன்னியா மாசம் என்பது புதனுடைய வீடு. மீண்டும் புதனுடைய வீட்டிலே சென்று கேது, சுக்கிரன், சூரியன் 3 பேரும் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் நன்மை செய்யக்கூடியவர்கள். செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறார். புதியதாக வீடு வாங்கக்கூடிய யோகங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது மிதுன ராசிக்கு. மிதுன ராசிக்கு புதியதாக வீடு, நிலம், கடை, புதியதாக கடை தொடங்குவது, வாகனங்கள், புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு ஏற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாலயபட்சம், இந்த மாலயபட்சத்தில் வரக்கூடிய மகாபரணி, அஷ்டமி, அமாவாசைக்கு முதல் நாள், அமாவாசை, அமாவாசைக்கு மறுநாள், இந்த 5 நாட்களும் விடாமல் தர்ப்பணம் செய்யுங்கள். ஏன்னா இந்த மிதுனராசிக்காரவங்களே பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய முன்னோர் கடன்களை தேடி தேடி அதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு ஆராய்ச்சி செய்து அதை முழுமையாக செய்யக்கூடியவர்கள். இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இவங்க தான் தேடி தேடி அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன்னா இவங்களுடைய தெய்வ சிந்தனைகள் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கும். முருகன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்கள் இந்த கன்னியா மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கி இருக்கும். தேவையில்லாமல் ஒரு சில ஆசைகள் உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கும். அதுவும் மிதுன ராசி நேயர்கள் திருமணமானவர்கள் தயவு செய்து தேவையில்லாமல் உங்களை தேடி வரும் ஒரு சில நபர்களை தவிர்த்து விடுங்கள். ஏன்னா உங்க பேரை கெடுக்கிறதுக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுவும் பெண்களால் ஆண்களுக்கு தொந்தரவும், ஆண்களால் பெண்களுக்கு தொந்தரவும் ஏற்படும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தேவையில்லாமல் சில ஆண்களால் உங்களுடைய பிரச்சனைகள் அதிகமாகும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஒரு சில பெண்களால் ஒரு சில பிரச்சனைகள் வரும். அதனால் நீங்கள் ஒரு சில தேவையில்லாத உறவுகளிடத்திலிருந்தும் நண்பர்களிடத்திலிருந்தும் கொஞ்சம் விலகி இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஏன்னா தேவையில்லாமல் நீங்க ஏதாவது ஒன்று பண்ணீங்கன்னா உங்களுடைய பெயரை
அவர்கள் கொஞ்சம் குறைத்து வைத்து விடுவார்கள். அவனா என்கின்ற நிலைமை ஏற்படும். தயவு செய்து அதனால் அதை புரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் ஏற்பட்ட நல்ல பெயர், நல்ல விஷயங்களை தேவையில்லாமல் இழந்து விடுவீர்கள். யாரிடத்திலும் இரகசியங்களை பேசாதீர்கள். இரகசியங்களை யாரிடத்திலும் சொல்லாதீர்கள். நீங்கள் நீங்களாகவே இருங்கள். உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு பிரதிபலிக்கும். நீங்கள் நல்ல விதமாக இருப்பீர்கள். பணத்தட்டுப்பாடு என்பது இந்த மாதத்தில் இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கும். அதில் எந்த விதமான குறையும் இருக்காது. அது பிரச்சனை இல்லாமல் ஒன்றும் வராது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே நேரத்தில் வியாபாரிகளுக்கு நல்ல வியாபாரம் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம் நல்ல விதமாக ஆகும். அப்படி ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. வியாபாரிகள் வாடகை இடத்தில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சொந்தமாக இடம் வாங்கி வருகின்ற ஐப்பசி மாதங்களில் கிரகப்பிரவேசம் செய்து சொந்த வீட்டில் சொந்த இடத்தில் வியாபாரம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் நல்ல மாதமாக அமைகிறது. காதல் திருமணத்தை இந்த மாதத்தில் செய்து விடாதீர்கள். அது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. தயவு செய்து காதல் திருமணத்தை இந்த மாதத்தில் எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏன்னா இந்த மாதத்தில் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த காதல் திருமணம் அப்படிங்கிறத தயவு செய்து அதை புரிந்து கொண்டு இந்த மாதத்திலிருந்து ஒரு சில மாதங்கள் தள்ளி போட்டீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்நாளில் ஒரு சில நன்மைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் அரசாங்க தேர்வுகள் எழுதக்கூடியவர்கள் எழுதலாம். வெற்றி என்பது உங்கள் இலக்காக இருக்கும். அதனால கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் அரசாங்க தேர்வு எழுதலாம். அதே மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்கள் இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கலை சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைவதற்கு எல்லாம் வல்ல சென்னிமலை முருகனை பிரார்த்தனை செய்கிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவா இந்த புரட்டாசி மாசம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம். குரோதி வருடம் புரட்டாசி மாசம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. சதயம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல, கும்ப ராசியில, கன்னி லக்னத்துல, ராகு பகவானுடைய திசையில 315 டிகிரியில தான் இந்த புரட்டாசி மாசம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, காலச்சக்கரத்தின் 3வது ராசியான மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமா இருக்குமா அல்லது பாதகமா இருக்குமா, அதை பத்தி தான் இந்த காணொலியில் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான நேரம் தான் நான் சொல்லுவேன். எப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் தான். பொதுவா புதன் பகவான் நிறைய பேருக்கு யாருன்றதே தெரியாமலே இருப்பீங்க. நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. புதன் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உலகத்துல இந்த ஆயக்கலைகள் அப்படின்றது 64 கலைகள் உண்டு. அந்த 64 கலைகளுமே நவகிரகத்துல ஒரு கிரகங்கள்ல 64 கலை கற்ற கிரகம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி புதன் தான். மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசியிலேயோ அதாவது மிதுன ராசியிலேயோ இல்ல மிதுன லக்னத்திலேயோ கன்னி லக்னத்திலேயோ பிறந்தவங்க அல்லது உங்க சுய ஜாதகத்துல புதன் திசையோ புதன் புத்தியோ புதனுடைய அந்தரமோ நடந்துகிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களுடைய பேச்சு திறமை நிறைய இருக்கும். யோசனை உங்களுக்கு நிறைய தோணும். அதாவது மற்றவங்களுக்கு ஐடியா கொடுக்குற இடத்துல வந்துருவீங்க. நிறைய சிந்திப்பீங்க, நிறைய யோசிப்பீங்க. அடுத்தது என்ன பண்ணலாம்,
இப்ப என்னுடைய நீங்க காணொலி நீங்க பார்த்துட்டு இருந்தா கூட இவர் என்ன கோணத்துல பேசுறாரு எதுக்கும் கேட்டு பார்க்கலாமே. இந்த மாதிரி உங்க மைண்ட் ஷார்ப்பா இருக்கும். பொதுவா புதன் அப்படின்னா ஞானக்காரகன், புத்திக்காரகன், அறிவுக்காரகன். மத்தவங்க ஒண்ணு பேச ஆரம்பிச்சுட்டாவே நீங்க அது எந்த வடிவத்திலேயே இருந்தாலும் அது யோசிப்பீங்க. ஆனா அந்த யோகத்தை கொண்டவர் யாருன்னா உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவான் தான். அந்த புதன் பகவான் உங்க ராசிக்கு 3வது வீட்டுல சிம்ம ராசியில பகையா உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப உங்க சிம்ம ராசியில பகையா அவர் உட்கார்ந்து இருக்கிறாருன்னா இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி என்ன பண்றாருன்னா தன்னுடைய சொந்த வீட்டுக்கு கன்னி ராசிக்கு போறாரு. இப்ப 3ஆம் இடத்துல சகோதர ஸ்தானம், தைரியஸ்தானத்துல இருக்க வேண்டிய புதன் பகவான் அடுத்தது தன் சொந்த வீட்டுக்கு போறாரு. கன்னி ராசி இப்ப நான் முன்னே சொன்னேன், மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி யாருன்னா புதன் தான். அப்ப தன் சொந்த வீட்டுக்கு போறாரு. அப்ப 3ஆம் தேதி புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி போறவர் அடுத்தது புரட்டாசி மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் தன் வீட்டுல சொந்த வீட்டுல ஒரு ஆட்சியை உட்காந்துருவார். அப்படி உட்காரக்கூடிய ஒரு காலகட்டம் மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு நேரம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 மாசமாவே உங்க நேரம் சரியில்லை. எப்படி பார்த்தாலும் ஒரு 4 மாசம் டு ஒரு 4.5 மாசமா ரொம்ப போராட்டம். எப்படி சொல்றதுன்னா கண்டதும் தெண்டம் மண்ணி, கைப்பொருள் விரைய மண்ணி, பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் ஒண்ணு போகாத கொடுமையா, பிச்சை ஒண்ணு எடுக்காத கொடுமையா, கிட்டத்தட்ட ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 4.5 மாசமா அவ்வளவு கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு குரு பாத்தீங்கன்னா மே மாசம் 1ஆம் தேதிக்கு முன்னாடி உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்தாரு. நவகிரகத்திலேயே ராஜா யாரு அப்படின்னா குரு தான். அந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லது பண்ணியிருப்பார். அதுல சிலருக்கு நடக்காத கூட போயிருக்கலாம். ஏன்னா உங்க சுய ஜாதகத்துல கெட்டு அதனால நடக்காத கூட போயிருக்கலாம். ஆனா சுய ஜாதகத்துல நல்லா இருந்தவங்களுக்கு நிச்சயமா சில விஷயங்கள் நல்லது நடந்திருக்கணும். ஆனா இந்த மே மாசம் 1ஆம் தேதி என்ன பண்ணிட்டாருன்னா குரு பகவான் குரு பயிற்சி ஆகி மேச ராசியிலிருந்து என்னைக்கு ரிஷப ராசியில் உட்கார்ந்தாரோ உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டாரு. போய் பொதுவா 12ஆம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம். 12இல் எக்கிரகம் உட்கார்றோம்னா அந்த கிரகம் கண்டிப்பா வேலை செய்யாது, நல்லது கொடுக்க மாட்டார். 100% நல்லது நடக்காது. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ஆஹா ஓஹோ அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்றது கூட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா 1% கூட 90% பேருக்கு கண்டிப்பா இந்த 4.5 மாசம் போராட்டம் தான். போராட்டம் சொல்றதை விட போர்க்களமான மாதிரி இதுதான் நடந்தது. கணவன் மனைவிக்குள்ளார சங்கடம், மீன பண கஷ்டம், தொழில் முடக்கம், வண்டி வாகனமா இருந்தா கூட ஒன்னு அடமானம் வைக்கலாமா வித்து சாப்பிடலாமா, நகை நட்டு இருந்தா கூட ஒன்னு அழிக்கலாமா இல்ல அடமானம் வச்சிடலாமா. இது போல பாத்தீங்க அப்படின்னா இல்ல 4 காசு சம்பாரிச்சு அந்த 4 காசு மிச்சப்படுத்த முடியாத, உழைப்புக்கு தகுந்த உயரவில்லாத, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம உங்க வாழ்க்கையில ஒரு போராட்டத்தை ரொம்ப சந்திச்சிட்டீங்கன்றது ஒரு வகையான மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து இன்னைய வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா இந்த 4.5 மாத காலம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு போராட்டமான நேரம் தான். அப்படியாப்பட்ட ஒரு நேரம் உங்க வீட்டுக்கு அதிபதி உங்க வீட்டுல போய் ஆட்சியா உக்காந்தாருன்னா உங்களுடைய வீடு வாசல், இப்ப நாங்க வீடு வாசல் கட்டிட்டு இருக்கிறோங்க எனக்கு பாதியில நின்று போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அருமையான ஒரு வாய்ப்பு. வீடு கட்டி பாதியில நின்று போச்சுங்களா, இல்ல நான் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னால பண்ண முடியலன்னு சொல்றீங்களா, இல்ல நான் பண்ணிட்டேன் என்னால அந்த கடனை கட்ட முடியல, மொத்தத்துல அந்த வீட்டு வேலை என்னைக்கு ஆரம்பிச்சோன்னா அதுல இருந்து எங்களுக்குள்ள ஒரு போராட்டம் சொல்றீங்களா, இல்ல இதையும் தாண்டி ஒரு சிலர் நான் அவசரப்பட்டுட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு புரட்டாசி மாசம் 3ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு மண்ணை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு. ஏன்னா முன்னே சொன்னேன் யோசனைக்காரகன், புத்திக்காரகன், அறிவுக்காரகன் யாருன்னா புதன் தான். அந்த யோசிக்கக்கூடிய தன்மை நமக்கு கொடுக்கிறவர் யாருன்னா புதன் தான். அந்த புதன் பகவான் தான் வீட்டுல உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா அப்போ நமக்கு என்ன தேவை கம்பல்சரி அதை கொடுத்துட்டு போயிட்டா இருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 100% அடுத்தது அதே 3ஆம் தேதி அன்னைக்கு உங்க 12ஆம் பாவகத்துக்கு அதிபதி
பொதுவா ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி யாருன்னா இன்னைக்கு வந்து சுக்கிரன். எப்படி குரு உங்க ராசிக்கு 12ல உட்கார்ந்து இருக்கிறாரோ, அதே அந்த 12ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான் வந்து இப்ப எங்க இருக்கிறாருன்னா உங்க ராசிக்கு இப்ப பொதுவா பாத்தீங்க அப்படின்னா 4வது வீட்டுல மாதிரஸ்தானம் சுகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சுக்கிர பகவான் ஒரு இடத்துல போய் நீச்சம் அடைகிறாரு அப்படின்னா, ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைகிறாரு அப்படின்னா அது ஒரே ஒரு இடம் கன்னி ராசியில உங்களோட வீட்டுல மட்டும்தான். சரிங்களா? அப்படி வந்து உங்க அதாவது கன்னி ராசியில போய் நீச்சம் அடைகிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி அன்னைக்கு அவரும் வந்து குரு சுக்கிர பயிற்சி ஆகிறார். புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி 2 கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகிறார். புதன் பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு போறாரு. கன்னி ராசியிலிருந்து சுக்கிர பகவான் தன் சொந்த வீட்டுல வந்து துலா ராசிக்கு போறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் 3ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டுல ஆட்சியா இருப்பாரு. சுக்கிர பகவான் 3ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டுல ஆட்சியா இருப்பார். அப்போ உங்க ராசிக்கு 5ஆம் பாவகத்துக்கு அதிபதி. பொதுவா ஒருத்தருக்கு வந்து பூரி புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி 5ஆம் வீடு. ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் டிசைட் பண்றதும் அதே மாதிரி உங்க பூரி புண்ணியத்துல உங்க முன்னோர்கள் செஞ்ச கருமாக்கள் சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் சாபம் விட்டுருப்பாங்க, செத்துருப்பாங்க, விதி முடியாம ஆத்மா சாந்தி ஆகாத செத்துருப்பாங்க, அவங்களுடைய பாவ குறையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா பாதிச்சிருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே பொதுவா ஒரு ஜாதகத்துல முக்கியமான இடம்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் பூரி புண்ணியஸ்தானம். அந்த புத்திரஸ்தானம் பூரி புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் போய் என்னைக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி நீச்சம் அடைஞ்சாரோ அதனாலயும் உங்களுக்கு சப்போர்ட் இல்லை. அதே மாதிரி அந்த குரு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர வீட்டுல போய் மறைஞ்சதுனாலையும் உங்களுக்கு புரோஜனம் இல்லை. இது 2மே மாறக்கூடிய தருணம் எப்பன்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி சுக்கிர பகவான் தன் சொந்த வீட்டுல போய் உட்காரார். புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானம் தன் சொந்த வீட்லயும் உட்காரார் ஆட்சியா. அப்ப உட்காந்துட்டாருன்னா அப்ப உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமணம் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு அதிபதியே யாருன்னா உங்களுக்கு குரு பகவான். 7ஆம் வீட்டுக்கு அதிபதி யாருன்னா குரு. தனுசு ராசிக்கு தான் உங்களுக்கு 7ஆம் இடம். அப்ப அந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் 12ல போய் மறையும் போது என்ன பண்ணுவாருன்னா அந்த சுக்கிரன் போய் தன் சொந்த வீட்டுல உட்காரும் போது அப்ப அந்த சுக்கிரன் தன் சொந்த வீட்டுல உட்கார்ந்து தான் வீட்டுல யார் இருக்கிறாரு? குரு இருக்கிறார். அப்ப அந்த குருக்கு நல்லது கொடுக்கிறாரு. அப்ப அந்த குருக்கு அவர் நல்லது கொடுக்கும் போது அப்ப அந்த குரு வீட்டுல உங்களுக்கு வந்து திருமணத்தை பாக்குறாரு இல்லைங்க பாத்தீங்களா? அந்த திருமணத்தை உங்களுக்கு நல்லபடியா முடிச்சு கொடுப்பார். சொல்ற அர்த்தம் உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா இப்ப நீங்க ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஓனர் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்போ உங்க ஓனருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் போய் சேர்ந்து வாங்கின கஸ்டமர் ஓனருக்கு சம்பளம் கொடுத்தாதான் ஓனர் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பார் இல்லைங்களா? அது போல 100% சுக்கிரன் தான் வீட்டுல ஆட்சியை உட்காரும் பொழுது அந்த சுக்கிரன் வீட்டுல குரு உட்கார்ந்து இருக்கும் போது அந்த குரு தான் வீட்டுக்கு நல்லது பண்ணுவார். சரிங்களா? அப்ப அந்த இடம் என்ன? 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம். அப்ப உங்களுக்கு திருமணத்தை மாத்தி கொடுக்கக்கூடிய இடம். நான் வந்து பாக்குற இடமெல்லாம் எனக்கு தள்ளி போகுதுங்க, எனக்கு அமைய மாட்டேங்குது, நான் பாக்குற நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது எனக்கு ஆகல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்ல முடிச்சுட்டு எல்லாமே நடக்கிற அளவுக்கு இருக்குதுங்க அப்படின்றீங்களா? அதாவது திருமணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறது கண்டிப்பா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லது. சரிங்களா? எப்படி தொட்டு பார்த்தாலுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதிக்கு மேல உங்க வீட்டுக்கு அதிபதி தான் சொந்த வீட்டுல போய் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா அப்ப வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தொழில் நல்லபடியா கொடுப்பாரு. உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வயசுக்கு தகுந்த ஒரு வளர்ச்சி கொடுத்துருவாரு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 4.5 மாச காலமா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடந்துட்டீங்க. என்னைக்கு குரு வந்து உங்களுக்கு 12ல உட்கார்ந்தாரோ அன்னைக்கே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே முடக்கம் தான், ஒண்ணு கூட ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படியாப்பட்ட இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை, தொழில் குழப்பம், ஏதோ ஒரு ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா காசு பணம் பிரச்சனை, சுபகாரியம் எனக்கு நடக்கல, எனக்கு லைஃப் அமையலை, எனக்கு என் வாழ்க்கை போராட்டமா இருக்குதுங்க, மொத்தத்தில் நான் ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்கிறேன்னு சொல்றதுக்கு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் இப்ப இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நடந்துட்டு இருக்குது.
100 பேருக்கு நான் அப்படி சொல்ல விரும்பலைங்க. ஏன்னா உங்க சுயஜாதகம் கெட்டு போயிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி இங்க நடந்துகிட்டு இருக்கும். இது எல்லாமே மாறுற தருணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதிக்கு மேல உங்க வீட்டுக்கு அதிபதி தன் வீட்டுக்கு ஆட்சியை உட்கார்ந்து சுக்கிரன் போய் ஆட்சியை உட்காரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பா நல்லா இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொளி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க. காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார், நாள் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார்கள் என்றுதான் நம்முடைய மகான்கள் நமக்கு வகுத்து தந்துள்ளார்கள். ஒரு காலமும் நேரமும் நமக்கு சரியாக அமையாவிட்டால் எவ்வளவு போராடினாலும் வெற்றியை நோக்கி நாம் நகர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலம், அதைத்தான் நவ கிரகங்கள் என்றும் நல்ல நாட்கள் என்றும் நம்முடைய பகுதியர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள். நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று பார்த்தீங்கன்னா சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது இவற்றுடைய பயிற்சி நீண்ட காலமாக இருந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சி சூரியனுடைய பயிற்சி. இந்த புரட்டாசி மாதங்களில் நான் மார்கழி என்ற மாதம் சொன்னாலும் இந்த புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதமாகத்தான் என்னுடைய அனுபவத்தில் தெரியுதுங்க. இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமும் இந்த புரட்டாசி மாதம் தான். இந்த புரட்டாசி மாதம் பிதுர்கள் மாதம் என்றே சொல்வேன். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் என் அன்னை பராசக்தியாகிய நவராத்திரியும் தொடங்குகின்றது, மகாகணபதியினுடைய சதுர்த்தியும் தொடங்குகின்றது. நல்ல மாதம் இந்த மாதம். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாதம் ஏன சிறந்த மாதமா என்று நான் சொல்கிறேன் என்றால், நான் பலம் வாய்ந்த கிரக கலத்திரகாரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனாக இருக்கட்டும், செவ்வாயாகட்டும், சூரிய பகவானாகட்டும், அந்த 3 பலம் வாய்ந்த கிரகங்களும் பயிற்சியாகட்டும் ஒரு அருமையான காலகட்டம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய அஷ்டம சனி முடிந்தாலும் சனி பகவானுடைய எந்த பலனையும் பெற முடியாவிட்டாலும் சனி பகவானுடைய முழுமையான நற்பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள், நல்ல மாதம் எதுன்னா புரட்டாசி மாதம் தான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானுடைய இது முடிஞ்சிடுச்சு. அர்த்தாஷ்டம சனியோ, ஜென்ம சனியோ, பாத சனியோ, கண்டக சனியோ இல்லாலும் கூட ஏன் பலன் இல்லை, அந்த முழுமையான பலனை பெறணும்னா ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டம். நான் சொன்னேன் அல்லவா, சிம்மத்திலிருந்து கன்னிக்கு மாறி கன்னி சூரிய பகவான் பயிற்சியாக இருப்பதனால இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானுடைய முழுமையான பார்வை சனி மீது படிவதனால சனி தர முடியாததை சனி பகவான் தர மறந்ததை இந்த காலகட்டத்தில் பெறுவீர்கள். ஒரு நல்ல மாற்றம் மிதுன ராசிக்கு. அதே நேரத்தில் குரு பகவானின் லாபஸ்தானத்தில் எதிர்பாராத வெற்றியையும் நினைத்தலெல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். சூரியனும் சனியும் பாக்கியஸ்தானத்தில் இருந்திருப்பதனால ஒரு நல்ல யோக பலனை தருவார். திருமண தடை இருந்தால் அந்த திருமண தடை நீங்கும். பிள்ளைகள் மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். அரசு துறை சார்ந்த ஒரு நல்ல ஒரு ஆதாயம் கிட்டும். நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நல்ல காலம் உண்டு. அதே நேரத்தில் கலத்திரகாரகன் சுக்கிரன் செவ்வாயோடு இணைந்திருப்பதனால புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடையவன் செவ்வாய். தொட்டது தொலைதும் எளிதில் பிறரை புரிந்து கொண்டு உங்களுடைய தோல்விக்கு என்ன காரணம் புரிஞ்சுட்டு வெற்றி நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் அமைத்து தருவார். சிலருக்கெல்லாம் வீடு இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து வந்தால் அந்த வீடு இடம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரனுடன் இருக்கின்ற ஒரு அருமையான காலகட்டமும் இதுதான். ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். சூரியனும் பாக்கியாதிபதி சனியும் பார்வைப்படுவதனால நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம், நல்ல ஏற்றத்தை நோக்கிறது. இதுவரைப்பட்ட கஷ்டத்துக்கும் அவமானத்திற்கும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு நல்ல காலம் இந்த காலம். மிதுனராசிக்காரர்களை கவலையே பட வேண்டாம். இழந்ததை திரும்ப பெறுவதோடு தலைக்கு மேல் வந்த பிரச்சனைகள் எல்லாம் தலப்பகையோடு போகும் என்று சொல்வதை போல நல்ல மாற்றம் தரக்கூடிய நீண்ட நாள் வருத்திய நோயிலிருந்து விடுதலை பெறுவதோடு வாங்கிய கடனை அடைத்து நிம்மதி தருகின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ஒரு அருமையான சந்தர்ப்பங்க. மிதுனராசியுடைய வெற்றிக்கு எது தடை? பிரச்சனைகள் தொடர்ந்து ஏன் வருது? கடுமையான நோயினால் ஏன் பாதிக்கப்பட்டோம்? ஜான் ஏறினால் முழம் ஏன் சறுக்குகின்றது என்ற கலங்கி உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை. மறந்தவனுக்கு மகாலயம். மிதுனராசிக்காரர்களை தயவு செய்து மறந்து விடாதீங்க. என்னுடைய அனுபவத்தில் வெற்றியை பெற வேண்டுமானால், நிம்மதியான ஒரு வாழ்வு வேணும்னா, கணவன் மனைவிக்குள்ள முன்னியோனிய பிறகு அந்த பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பிதுர் தர்ப்பணம், திலகோமம் போன்றவற்றை செய்துவார்கள். முடியவில்லை என்றால் காலையில் கதிரவனை வழிபாடு செய்வதோடு பசுவை பொறுத்த வரைக்கும் ஒரு கவளம் அகத்திக்கீரையோ
அதாவது வெள்ளம் கலந்த நீரையே கொடுப்பது. திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனீஸ்வர பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்வதெல்லாம் மிதுன ராசிக்கு, அதாவது பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி நல்ல மாற்றம் இந்த புரட்டாசி. பிடியதன் உருவமை குலமிகு கரியோடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடம் கடி கணபதி வர அருளினி மல்கிட பரியுடன் பயன்வழி வளமுறைகிறேன். நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி திதியும் சதய நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் தமிழ் மாதம் பிறக்கின்றது. இம்மாதத்தின் முக்கிய நிகழ்வுகள்: புரட்டாசி மாதம் 11ஆம் நாள் சுக்கிர ஜெயந்தி. வெண்காந்த மலர், வெள்ளை மலர், வெள்ளைப்பட்டு, வெண்பட்டு உடுத்தி அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணி பால் சாதம் கொடுத்து அவருடைய திருவடியை வணங்கி அவருக்கு அர்ச்சனை செய்து கொண்டால் எல்லா செல்வமும் நிறையப்படும். சுக்கிர ஜெயந்தி. அடுத்தது புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் சர்வ மகாலய அமாவாசை. எத்தனையோ அமாவாசை தமிழ் மாதத்தில் வருகின்றது. ஆனால் மகாலய அமாவாசை மிக சிறப்பான அமாவாசை. மகாலய அமாவாசை மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை, அதான் சர்வ மகாலய அமாவாசை. அந்த ஒரு அமாவாசைக்கு முன்னோர்களை நினைத்து சிரார்த்தனம் பண்ணி கொண்டால் நமக்குரிய பூர்வ ஜென்ம பலன் கூடும், தீயவை அகலும். மறந்துடாதீங்க. புரட்டாசி 25ஆம் தேதி மகா நவமி, ராமருடைய மகா நவமி. புரட்டாசி 26, 12, 10, 24 சரஸ்வதி பூஜை, விஜயதசமி. அடுத்து நாம் காண இருப்பது மிதுனம். அறிவுக்கு உரியது, ஜீவிக்கு உரியது, ஆற்றலுக்கு உரியது, பெரும் புகழுக்கு உரியது, ஆராய்ச்சிக்கு உரியது, வெளிநாட்டுக்குரியது. எப்போதுமே வேலைக்காரனோட மூலக்காரன் தான் நிறைய பேர் நம்புவாங்க. வேலைக்காரன் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அடிச்சு 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 மூன்று தரணும், உடையணும், இல்லைன்னா ஒக்குடணும். அந்த எண்ணத்தில் அடிச்சுட்டே இருப்பான், இதை பார்த்துக்கிட்டே இருப்பான். மேசராசிக்காரன் அடிக்கிறத மிதுன ராசிக்காரன் கண்ணியை பார்த்துக்கிட்டே இருப்பான். என்னதான் பண்ணணும் பார்ப்பாங்க. எல்லா பேர்த்தையும் கூப்பிடு, அடி, ஆனா ஜெயிக்க முடியாது. ஆனா இங்க எது ஜெயிக்க போகுது? மூலக்காரன் ஜெயிக்க போறான். யார் ஜெயிக்க போறா? மூலக்காரன் ஜெயிக்க போறான். நீ எத்தனை வருஷமா இருந்தாரு, நீ மகனை என்னிட்டு தானே வரணும். யாரு சவுடால இருக்குது? மூலக்காரன். ஏன்னா அவனுடைய மூளையை பிரத்யேகமா பயன்படுத்திக்கிறணும். அதுக்குத்தான் முன்னாடி நம்ம அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா மன்னர்கள் எல்லாருமே, அரசாட்சி பண்ணக்கூடிய மன்னர்கள் எல்லாருமே எப்படி இருப்பாங்க? மன்னருக்கு கீழே தானே எல்லாரும் இருக்கணும். அப்ப மன்னர்கள் எல்லாமே சிம்ம ராசியா இருப்பாங்க, நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க, மேசராசியா இருப்பாங்க, தனுசு ராசியெல்லாம் இருப்பாங்க. அப்ப மேசராசி, தனுசு ராசி, சிம்ம ராசிக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே மன்னர்களுக்கு கீழே தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம், அப்படி வேலை செய்வோம். ஆனா எவ்வளவு பேர் மன்னருக்கு கீழே வேலை செஞ்சாலும் அந்த மன்னருக்குன்னு ஒரு அறிவாளி இருப்பான், அவன் தான் மிதுன ராசி. அந்த மன்னருக்கு புத்தி சொல்லக்கூடியவன் தான் கன்னி ராசி. இடம்பொருள் காட்டக்கூடியவன் தான் மன்னருக்கு காட்டக்கூடியவன் தான் புத்திசாலி. பாத்தீங்களா? இதை விட விளக்கம் நேயர்களுக்கு என்ன வேணும்? ஆக அங்க என்ன வேலை செய்யுது? பலசாலி வேலை செய்யல, பலம் வேலை செய்யல, அங்கே மூலப்பலம் வேலை செய்யுது. அங்கே மூலப்பலம் வேலை செய்யுது. அதனாலதான் எப்போதுமே அந்த புதனுக்குரிய ஆதிபத்தியத்துக்குரியவங்க கரெக்டா இருப்பாங்க. பாருங்க, எந்த தொழில் எடுங்க, பேங்க்ல யார் இருப்பா? அவங்க தான் இருப்பாங்க. பெரிய ஆராய்ச்சி பண்றது அவங்க தான் இருப்பாங்க. பெரிய புக்கு ரைட்ஸ் அவங்க தான் இருப்பாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன செய்யணும், அவங்களுக்கு என்னென்ன நம்ம கொடுக்கணும், அந்த பாகுபாடு, டிஸ்ட்ரிபியூஷன், அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்றது எல்லாம் அவங்க தான். வேற ஆள்கிட்ட கொடுத்தா அள்ளி கொடுத்துருவோம், இவங்க அள்ளி கொடுக்க மாட்டாங்க, கரெக்டா இருப்பாங்க. இது எல்லாம் செய்யறது இந்த மிதுனமும் கன்னியும் தான். அதனாலதான் மிதுன ராசி நேயர்கள் ரொம்ப அவங்ககிட்ட இருக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கொஞ்சம் செல்ஃபிஷ், அதையும் சொல்லணும்ல, கொஞ்சம் செல்ஃபிஷ், சுயநலம், வாழ முடியாது இந்த காலத்துல. 2024 இது 1924 இல்லை, இது 2024.
சுயநலம் இருக்கணும். வேற வகையில சுயநலம் இருக்கக்கூடாது. எந்த வகையில செல்வாக்கு சேர்க்கணும், தான் குழந்தைக்கு என்ன சேர்க்கணும், தான் மனைவிக்கு என்ன சேர்க்கணும், பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும், உறவினருக்கு என்ன செய்யணும், இது இருந்தா போதும். தேவையில்லாத பிரச்சனை. இதெல்லாம் நினைக்கக்கூடியவங்க மிதுனம். யோசிப்பான், அறிவில்லவங்கள யோசிப்பான். ஆக ராசிநாதன் நல்லா இருக்கிறான். உங்க ராசிக்கு 3ல குரு, உங்களுக்கு ராசி புதன் நல்லா இருக்கார். 4ல சுக்கிரன், சூரியன், கேது. இந்த மாசத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். 4ஆம் இடம். தாயாருக்கு கொஞ்சம் உடல் ரீதியா பாதிப்பு. தாயாருக்கு பொருளாதாரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து ஏன்னா குரு உங்க ராசிக்கு 12ல இருக்காரு. அயன சயன போகம் உறவு துறவு அதுல இருக்காரு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்க ராசிக்கு 10ல ராகு போயிடணும். ராகு திசையில சுக்கிர புத்தி கல்யாணம், ராகு திசையில சந்திர புத்தி வெளிநாடு, ராகு திசையில சனி புத்தி எம்ப்ளாயி, நல்ல எம்ப்ளாயி. பாருங்க, இதை விட என்ன வேணும்? 10ஆம் இடத்து ராகு, ராகு திசையில புதன் புத்தி பெரிய பேங்க், என்ன வேணாலும் பண்ணணும். புதன் திசையில ராகு புத்தி என்ன வேணும்? சனி திசையில புதன் புத்தி, புதன் திசையில சனி புத்தி தன்னை விட்டு நீங்காது, தன்னை விட்டு போகாது. 2 பேரும் ரெட்டை மாடு மாதிரி போவாங்க. என்ன யார் அடியா சப்போர்ட், 2 பேரும் சப்போர்ட். அதுலேயும் மிதுன லக்கணம், கன்னி லக்கணம், ரிஷப லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம் தான் அடி தூக்குறது. சும்மா அரைச்சனால அரைக்கக்கூடாது. பாயிண்ட்டை பாருங்க. உங்களுக்கு என்ன பாயிண்ட், நேயர்களுக்கு என்ன பாயிண்ட், அதுதான் முக்கியம். உங்களுக்கு என்ன திசை பத்தி, என்ன ஓடுது, என்ன லக்கணம், ராசியை பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன லக்கணம் ஓடுது, உங்களுக்கு என்ன திசை பத்தி, என்ன அந்தரம். இப்ப கோச்சாரத்துல உங்களுக்கு எங்க இருக்காரு, அவ்வளவுதான். இந்த கோச்சாரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க, இதை மட்டும் நீங்க நிர்ணயம் பண்ணிட்டா நிச்சயமாக நல்ல முறையில் வருவீங்கள். அயக்கறிவர் மிதுன ராசினருக்கு மதுரை என்பது வழிபாடு, மதுரை என்பது வழிபாடு நல்லா பண்ணுங்க. மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் நல்லா வழிபாடு பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது நிச்சயமாக ரெங்கநாத பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. ஒரு தடவையாவது அழகர்கள் போயிட்டு, குலதெய்வம் இருக்குதோ குலதெய்வம் இல்லையோ, குலதெய்வத்தை தெரியலையோ, குலதெய்வம் தெரியாதவங்க, தெரிஞ்சுக்கிட்டு போகாதவங்க, குலதெய்வமே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றவங்க எல்லாமே 18ஆம் படி கருப்பசாமியை கும்பிடுங்க, எல்லாமே சால்வ் ஆயிடும். 18ஆம் படி கருப்பசாமி கும்பிடுங்க, எல்லாமே சால்வ் ஆயிடும். அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அந்த கோவில் சாதாரண கோவில் அல்ல, 18 பட்டிக்கும் சொந்தக்கார கோவில், 18 கிராமத்துக்கு உடன்பட்ட கோவில், திருக்கோவில். அந்த கருப்பசாமி மட்டும் ஒரு முறை ஒரு 48 எலுமிச்சம்பழ சாத்தி அந்த மண் எடுத்து பூசிக்கிட்டு வந்தாலே எல்லா சுகமும் உங்களுக்கு வந்துடும். அப்படிப்பட்ட மிதுனராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துல நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும், ஒரு நல்ல பலன், அதுல மாற்று கருத்து அல்ல.